ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது டொமேட்டோ ஸ்டஃப்டு கிரேவி. வாங்க பார்க்கலாம். நான் 4 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன். அதோட மேல் பார்ட்ட மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டுறாதீங்க. எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேல் பார்ட்ட கட் பண்ணி எடுத்த பிறகு உள்ள இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணத தனியா ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதை இப்ப சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா கொத்தமல்லி தூவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச அந்த டொமேட்டோக்குள்ள இந்த ஸ்டஃபிங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த 4 தக்காளிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 4 தக்காளியும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு, இத ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு, இந்த 4 தக்காளியும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெந்தா மட்டும் போதும். ஆவி கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. இப்போ ஃபைனலா இதுக்கான கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லிருந்து 3 தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே காரத்துக்கு ஏத்த 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா கொத்தமல்லி தூவி நம்ம அந்த ஸ்டஃப்டு ரெடி பண்ணி வச்சோம்ல, அது மேல இந்த கிரேவியை ஊத்திக்கலாம். நம்மளுடைய டொமேட்டோ ஸ்டஃப்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளுக்கு தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் டேஸ்டா இருக்கும். இந்த டொமேட்டோ ஸ்டஃப்டு கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.